ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு தரமான மினி சீரீஸ். அமெரிக்காவுக்கு ஒரு போலீஸ் படையே ஒரு 13 வயசு பையனை கைது பண்ணுறாங்க. பார்த்தவங்க கூட அந்த கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை யாரோத்தோ குடும்பம் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை கொலை பண்ண கூட்டத்துக்காக இந்த படம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக இந்த பொண்ணை கொலை பண்ணது இந்த பையன் தானா? உண்மையாக இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் என்ன? அமெரிக்காவில் இருக்கிற டீனேஜர்ஸ் பசங்க அங்கே அடலசன் இதில் எந்த மாதிரி இருக்காங்க? இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் தான் அடலசன். சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான சீரீஸு. இது மொத்தமே 4 எபிசோடு இருக்கிற ஒரு மினி சீரீஸ் தான். ஆனால் ஒவ்வொரு எபிசோடுமே பங்கமாக இருக்கும். இது முக்கியமான விஷயம், இது சிங்கிள் ஷாட் சீரிஸு. இதில் மொத்தம் 4 எபிசோடு இருக்குல்ல, 4 எபிசோடுமே தனி சிங்கிள் ஷாட்டாக இருக்கும். எபிசோட் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்குமே கேமரா போயிட்டே இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், இல்லை மெயின் கேரக்டர் பண்ணிக்க ஒரு 13 வயசு பையன், அந்த பையன் ஆக்டரில் வெளுத்து வாங்கியிருப்பான். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற சீரிஸை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது போல் ஆக்டர் அனுராக் கஷ்யப் இந்த சீரிஸை பற்றி புள்ள பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் நானே சீரிஸை பார்த்தேன். உண்மையாகவே ஒரு ஆடிட்டிவ் சீரிஸ். இந்த காலத்தில் இருக்கிற டீனேஜர்ஸ் பசங்க எந்த மாதிரி இருக்காங்க, ஒரு சின்ன விஷயம் கூட சைக்கிளாச்சும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இதில் ரொம்ப அழகாக சீரிஸ் அமைச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க அடலசன்கிற சீரிஸ்குள்ள போகலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க. இவர் பேர் டிஐ லோக். இவர் பார்த்தா ஒரு போலீஸ்காரரு. பார்த்தா இவருக்கு ஆடம்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் மெசேஜ் பண்ணி, அப்பா என்னன்னு தெரிலப்பா, காலையில் வயிறு வலிக்குது, நான் ஸ்கூலுக்கு போகலாமா நம்ம கேட்குறப்ப இது பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அவர் கூட பார்த்தா ஒரு லடி பிடிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட காடையை காமிக்கிறப்ப இவங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்களா. கரெக்டாக போய் வாக்கி டைக்கில் ஒரு கொலை கேட்டுட்ருக்கு. சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ரெடின்னு கேட்குறப்ப அந்த ரெடி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு வீடு நோக்கி போயிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு போலீஸ்கார் இல்லாமல் எக்கச்சக்கமாக அவ்வளோ போலீஸ்கார் இருக்குது. இறங்குனா அதாவது அவ்வளோ பேர் இருக்காங்க. என்னமோ டெரரிஸ்ட் பிடிக்கும் அந்த மாதிரி வேமந்து வீட்டுக்குள்ள போவாங்க. கதை உடச்சு உள்ள போனால் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு போலீஸை பார்த்து அள்ளி விட்டுரும். சார் நீங்கள் யார், எதுக்கு விட்டு வந்தீங்க கேட்டால் இது ஜேமி வீட்டு தானே, நகருங்கன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்களா. பார்த்தா அந்த வீட்டில் அப்பா இருப்பார். சார் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்கு இங்கே இருக்கீங்க கேட்டால் உங்கள் பையன் கொலை பண்ணியிருக்கான், உங்கள் பையனை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப அவன் தூங்கிட்டு இருப்பான். மொத்தமாக அவ்வளோ போலீஸ் வந்தோடனே அந்த பையன் வந்து பயந்து போயிடுவான். பார்த்தா பேண்ட்டில் உச்சா போய் பயந்துட்டு இருப்பான். போலீஸ் அந்த பையனை பார்த்து, இங்கே பார்த்து தம்பி ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டோம், ஒரு கொலை கேஸுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் என்கிட்ட வாங்கி சொல்கிறப்ப அந்த அப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்குது. என்னது கொலை கேஸா சார், ஜஸ்ட் அவன் 13 வயசு பையன் தான் சார், அவ்வளோ பண்ணிட்டு வாய்ப்பு இல்லை, என் பையனை விடுங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வாரண்டில் கரெக்டாக இருக்குது, இன்கேஸ் இதை நீ பண்ண விடலன்னா உங்கள் பிள்ளை கேஸ் வரும், உங்கள் பையனை எங்கேருந்து கூட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பையனை வந்து கூட்டி போவாங்க. பார்த்தா அந்த பையனுக்கு ஒரு அக்காலாக இருப்பா. அவளுமே போலீஸை பார்த்து பயந்து பாத்ரூமில் உட்காந்துருப்பா. இப்போ அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அங்கேருந்து கூட்டி போகிறா இருப்பாங்க. அந்த மொத்த ஃபேமிலிக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஏன்னா மணி இப்போ தான் காலையில் 6:15. மொத்த போலீஸ் படி வந்து ஒரு 13 வயசு பையன் கூட்டி போகிறாங்களே. இதை பார்த்து அந்த ஃபேமிலி ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அந்த பையன் அழுதுட்டு காலை வந்திருப்பான். அவங்க அப்பா அவனை பார்த்து, டே ஜேமி கவலைப்படாதரா, நீ முன்னாடி போ, அப்போ கால் பண்ணி வந்துட்டுருக்கேன், உனக்கு எதுவாகன்னு சொல்கிறப்ப அவள் அழுட்டே இருப்பான். இப்போ அந்த கார் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கு. அந்த போலீஸ் வீரை பார்த்து, இங்கே பாரு ஜேமி பயப்படாத, அமைதியாக சொன்னால், சார் நான் எதுவும் பண்ண சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணேன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு நீ இதை பண்ணுங்க, நான் ப்ரூஃப் இருக்குது, பேசாமல் அமைதியாக உட்காந்துரு, இன்கேஸ் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிவிட்டுரு, உனக்கு எதாவது லாயர் ஒன்று கேட்டாங்கன்னா லாயர் ஒன்று சொல்லு, ஓகேவான்னு கேட்டால் அந்த பொண்ணு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. அழுதுகிட்டு திரும்பி இந்த காலையில் உட்காந்துருப்பான். பார்த்தா ஒரு வழியாக அவங்க போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறப்ப அங்கே பார்த்தா ஒரு போலீஸ் இருப்பார். அவர் அந்த பையனை பார்த்து ஒரு கிலோ எடுத்துருப்பார். தம்பி உன் பேர் என்ன, உன் ஃபுல் பேர் சொல்லி சொல்கிறப்ப ஜேமி எட்வர்ட் மில்லன்னு சொல்லுவான். அடுத்து அந்த பையனோட வயசு என்ன, அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கா, லாங் டைம் ஏதாவது அலர்ஜி ஆஸ்தமா இருக்கான்னு கேட்டால் அந்த பையன் சொல்லுவான், இங்கே பாரு தம்பி உனக்கு 13 வயசு ஆகுது, உன் கூட கார்டியனா யாராவது வச்சுக்கலாம், யாரை வச்சு போகிறேன்னு கேட்டால் அவங்க அப்பான்னு சொல்லுவான். இங்கே பாருப்பா உங்களோட ஒரு கேஸ் வந்துருக்கு, உனக்கும் லாயர் வேணும், லாயர் வச்சுருக்கேன்னு கேட்டால் அந்த பையன் சொல்லுவான், சரி கவலைப்படாத, கவர்மெண்ட் சார்பாக லாயர் எடுப்பவங்க, அது போக காலை சாப்பிட்டியா, சாப்பிட்டுக்க மாட்டேன், நீ ஒரு ரூமுக்கு போ, உனக்கு எல்லாம் சாப்பிட வரும்னு சொல்கிறப்ப வழுதுட்டே இருப்பான். அந்த லூக்குங்கிற போலீஸ் அந்த பையனை கூப்பிட்டு போய் செல்ல வைப்பாங்க. இங்கே பாரு ஜேமி, இதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக தான் இருந்தாங்கணும், உன்னை பார்க்க என்ன சொல்கிறாங்க சில லிஸ்ட்டில் எடுப்பாங்க, அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணு சொல்கிறப்ப அவன் சரி அங்கே உட்காந்துருப்பான். தென் அந்த போலீஸ் அங்கேருந்து ஒரு ஆஃபீஸரும் போவார். பார்த்தா அந்த பரவாயில்ல அப்பா அங்கே இருப்பாங்க. சார் இங்கே என்ன சார் நடக்குது, அவன் ஜஸ்ட் ஒரு 13 வயசு பையன் தான், அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தீங்க, ப்ளீஸ் என் பையனை விடுங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் சார் வாரண்ட்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே லாயர் வச்சு தான், உங்கள் ஃபேமிலி லாயர் யாராவது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவார். சரி கவலைப்படாதீங்க, கவர்மெண்ட் சார்பாக ஃப்ரீயாக சார் லாயராக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டாருன்னு சொன்னால் என்னது ஃப்ரீ லாயரா, ஃப்ரீயாக வாதாடுறவங்க என் பையனுக்கு எப்படி பேசுவாங்க, எல்லாம் ட்ராமா பண்ணுறீங்களா கேட்டால், இங்கே பாருங்கள் சார் நீங்கள் நினைக்கும் போதும் கிடையாது, சொல்லப்போனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பையன் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த கேஸ் முடிப்பாங்கன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கோந்து வருது. என்ன சார் இங்கே காம பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு வந்து வீட்டுக்காக உடச்சிருக்கீங்க, என் பொண்ணை தள்ளி விட்டுருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் மேடம் அங்கே வந்த போலீஸை
கோவத்தில் இருப்பாங்க. இன்கேஸ் தெரியாதனமா புல்லட் போட்டுரும்ல, அதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. போய் லாயரை பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா என்ன தெரில ரொம்ப சோகமாக மற்ற ஃபேமிலி எழுதிட்டு இருக்கோம். பார்த்து அந்த போலீஸ் கூட ரிலேட்டிவ் போலீஸ் இருந்தாங்களே, அவங்க அந்த போலீஸை பார்த்து அவங்க பசங்க ஃபேமிலி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. பார்த்து அந்த லூக்குன்னு போலீஸ் இருக்கார்ல, அவருக்கு ஆடம்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு இவருக்கும் பசங்க பழக்கம் கிடையாது. சும்மா அப்பப்போ ஃபோனில் பேசுறது, ஹாய் பாய் இந்த மாதிரி தான் ரிலேஷன் போயிருக்கும். இவருக்கு என்றைக்கு ஒரு நாள் தன் பையன்கிட்ட ஃபுல்லாக பேசணும், மனசு விட்டு ஒரு ஃப்ரீ டைமில் பேசணும், இந்த மாதிரி ஆசையாக இருக்கும். அதை பார்த்தா 2 பேர் மாற்றி வந்து பேசிட்டு இருப்பாங்க. தென் அந்த போலீஸ் அங்கேருந்து அந்த பையனெல்லாம் போயிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த பையன் ரொம்ப டென்ஷனாக இருப்பான். அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா ப்ளீஸ் நீ என் கூட இருப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா, ப்ளீஸ் எனக்கு காப்பாற்று, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லைப்பா லாயர் வந்துட்டு இருக்காரு, உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப அந்த பையன் அழுதுட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ரீ லாயர் அங்கே வருவார். அந்த மொத்த ஃபேமிலியை பார்த்து, இங்கே பாருங்க கைஸ், நான் கவர்மெண்ட் தரப்பு லாயருங்கனால எனக்கு குறைச்சி போடாதீங்க, இதுக்கப்புறம் உங்கள் பையன் கேஸ் என் கேஸ் மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரி இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் போலீஸ் போய் பாட்டுறேன்னு சொல்லி லூக்கு பார்க்க போவார். சார் இந்த கேஸ் போய் சொல்லுங்கள், கொலை பண்ணி சேர்க்குறப்ப கரெக்டாக நேற்று நைட்டு 10:13க்கு, அதுக்கப்புறம் கரெக்டாக காலையில் 6:15 அந்த பணம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அரெஸ்ட் பண்ணி கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு, எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னு சொல்கிறப்ப அவர் நோட் பண்ணிச்சுக்குவார். தென் போய் அந்த பையனோட அப்பா பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தான் அப்ரோப்ரியேட் அடல்ட்டு, அது உங்கள் பையனுக்கு கார்டன் மாதிரி நீங்கள் தான் கூட இருந்தாங்கன்னு வாங்கன்னு சொல்லி அந்த அப்பா அந்த பையனை பார்க்க போவார். அந்த பையனை பார்த்து, இங்கே பாருப்பா நான் தான் தரப்பிலாயிரு, ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த பையனோட ரூமுக்கு போவாங்க. பார்த்து அந்த பையனை வச்சு ஃபுல் சாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த பையனோட ஃபோட்டோ, அந்த பையனோட வாய் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஸ்பாப்பை விட்டு அந்த பையனோட சாம்பிள் எடுத்துக்கோங்க. தென் கயிறை சொல்லி கயிறு எடுத்துக்கோங்க. தென் அந்த பையன் உட்கார சொல்லி, தம்பி இங்கே உட்காருப்பா, ஒரு பிளட் சாம்பிள் ஒன்று சொல்கிறப்ப அவனுக்கு பயமாயிருச்சு. அப்பா வேணான்னு சொல்லுப்பா, ஊசியை பார்த்து பையன் சொல்கிறப்ப அந்த பையன் கேட்டு பார்ப்பாரு, இங்கே பாருங்கள் மேடம் என் பையனுக்கு ஊசின பயம், அவன் விடுங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் சார் இப்படி பண்ணால் முட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு போய் சாப்பிட்டா வரும், இது கேஸு நாங்கள் பார்த்தான்னு சொல்கிறப்ப அந்த அப்பா கன்சனே தெரில, வேறு வெள்ளமாக அந்த பையனுக்கு பிளட் சாம்பிள் எடுப்பாங்க. தென் கடைசி அந்த பையனை பார்த்து, தம்பி உன் ட்ரெஸ்ஸை கழட்டுப்பா, ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறப்ப அந்த அப்பா சமயோட போயிடுது. யோ நீல போலீஸ் தானையா, இவ 13 வயசு பையன், இந்த வயசில் நான் யாராவது இந்த மாதிரி நிற்க சொன்ன நிற்பியா, ஏன் அப்படி கேட்குறீங்க கேட்டால், இங்கே பாருங்கள் சார் இதை ப்ரொசீஜர், இதை பண்ணிதான்னு சொல்கிறப்ப லாயராமான்னு சொல்லுவார், இதை பண்ண சொல்லுங்கள் சார், இல்லை பிரச்சனை வரும்னு சொல்கிறப்ப அந்த அப்பா கன்சனே தெரில. அந்த பையனை சரி நான் ட்ரெஸ்ஸை கழட்டுவான். டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பையனோட ஆண்குறி இந்த மாதிரி இருக்குது, பால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிச்சுக்குவார். இதெல்லாம் அந்த அப்பாவோட கேட்க முடியல. அந்த பையன் ட்ரெஸ்லாம் போட்டு தனியாக ரூம் கூட்டி போவாங்க. அந்த லாயர் நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாருப்பா இந்த கேஸை நான் தான் பார்த்துக்கிறேன், சொல்லு இந்த கேஸை பற்றி என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், நான் எதுவும் பண்ணல சார், கண்டிப்பாக இந்த கொலை நான் பண்ணலன்னு சொல்கிறப்ப நீ பண்ணல, அப்போ எல்லாம் ஓகே தான். இங்கே பாரு இப்போ அந்த போலீஸோட கேள்வி வைப்பாங்க, கேள்வி கேட்குறப்ப எஸ் ஆர் நோ, அப்படி இன்கேஸ் ஒன்று தெரியலன்னு வச்சுக்கேன் நோ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவான்னு கேட்டால் அவன் ஒன்றுமே புரிஞ்சு சொல்லுவான். இங்கே பாரு உனக்கு ஒரு கேள்வி புரியும்ல, புரியுற கேள்வியாக இருந்தால் எஸ் நோ அந்த மாதிரி சொல்லு. இன்கேஸ் அவங்க ஏதாவது ஏடா கூடமாக கேள்வி கேட்டாங்கன்னா இல்லை முடக்கிற மாதிரி கேள்வி விட்டாங்கன்னு வச்சுக்கேன் நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். இது மட்டும் பண்ணுவேன் கேட்டால் அந்த பொண்ணு சரிஞ்சு சொல்லிட்டு இருப்பான். சரி அந்த பையனை அப்பாவை கூப்பிட்டு ரூமுக்கு போவாங்க. பார்த்து அந்த லூக்குங்கிற போலீஸ் லேடி போலீஸ் இருக்காங்களே அவங்க வருவாங்க. அந்த பையனை உட்கார வச்சு ஃபுல்லாக செஷன் ஆரம்பிக்கும். இங்கே பார் தம்பி இது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீ பேசுகிற ஆடியோவிலேருந்து வீடியோ வரைக்கும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும், எது சொல்கிறதா இங்கே சொல்லிடு, இன்கேஸ் இங்கே ஒன்று சொல்லி கோர்ட்டில் ஆரம்பிச்சிடக்கூடாது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், ஆரம்பிக்கலான்னு சொல்லி அந்த படம் பேச ஆரம்பிப்பாங்க. சரி சொல்லு ஜெய்மி, நீ ஸ்கூலில் எந்த மாதிரி இருப்ப, ஒரு ரிப்போர்ட்டில் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால் அவன் நோ கமெண்ட் சொல்லுவான். இவன் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா அவன் எல்லாத்துக்கும் நோ கமெண்ட் சொல்லிட்டே இருப்பான். இதை பார்த்து அவனுக்கு வந்து வருது. இங்கே பாரு ஜெய்மி நோ கமெண்ட் மட்டும் சொல்லக்கூடாது, ஏதாவது பதில் சொல்ல வேண்டும். சரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, உனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும்னு கேட்டால் அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் அவன் ஜஸ்ட் ஒரு 13 வயசு பையன் தான் சார், அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறீங்க கேட்டால், இங்கே பாருங்கள் சார் எல்லாமே கேஸ்குள்ளே இருக்குது, சொல்லு ஜெய்மி உனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும்னு கேட்டால், ஆமாம் தாராளமாக பிடிக்கும், யாருக்கு பொண்ணு பிடிக்கும்னு சொல்கிறப்ப சரி, அப்புறம் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கா, அதில் போஸ்ட்லாம் போடுவேன்னு கேட்டால் அவனை ஆமாம் சொல்லுவான். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து சில போஸ்ட்டில் எடுத்து காட்டுவாங்க. இங்கே பாரு ஜெய்மி இல்லை நீ போஸ்ட் பண்ண தானே, இதில் சில மாடல் ஃபோட்டோலாம் இருக்குல்ல, இல்லை நீ தான் அப்லோட் பண்ணேன்னு கேட்டால், ஆமாம் எனக்கு இந்த மாடலாம் பிடிக்கும், அதுக்காக ஃபோட்டோ போட்டேன்னு சொல்கிறப்ப ஓ உனக்கு இந்த வயசுல இந்த மாடலாம் பிடிச்சிருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், உன் கூட 2 பேர் இருக்காங்களே இவங்க யாருன்னு கேட்டால், அதுவா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தன் பேர் ரயானு இன்னொருத்த பேர் டாமி, 1ஆம் கிளாஸ்லேருந்து இங்கே என் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க, இது எது கேட்குறீங்க கேட்டால் எல்லாம் லிங்க் இருக்குப்பா. சரி நேற்று நைட் எங்கே இருந்த, என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருந்தேன்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் சொல்லுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணை பார்த்துருக்கியா, இது யார் தெரியாதுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. பார்த்தா ஸ்கூல்லையே கேட்டுன்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு ஃபோட்டோ காமிக்கிறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் இது கேட்டியாச்சு, இவன் ஃபோட்டோதுக்கு இங்கே இருக்குது, அப்போ செத்து போனது இந்த பொண்ணு தானா சொல்லுங்கன்னு கேட்டால், ஆமாம் இது இந்த பொண்ணு தான், சொல்லு உனக்கு இந்த பொண்ணுக்கு என்ன பழக்கம், எப்போ இருந்து உனக்கு கேட்டு தெரியும் கேட்டால், நாங்கள் ஒரே ஸ்கூல் தான், பட் செக்ஷனாக வேறு ஆளில் உட்காந்துருப்போம், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் ஒன்றா உட்காந்து பார்த்து பேசுவோம், அப்போ தான் எனக்கு கேட்டே தெரியும், அப்படி தான் பழக்கம்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா சரி கடைசியாக கேட்டி இப்போ பார்த்தேன், நேற்று நைட் எதுவும் கேட்டியை ஃபாலோ பண்ணியா, உனக்கு அவளை பிடிக்குமான்னு கேட்டால், சேச்சே எனக்கு அவளை பிடிக்காது,
கிடையாது, அவள் ஏ டைப் கிடையாது, நான் அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறப்ப ஆனால் அந்த மாதிரி தெரியலையே, நேற்று நைட்டு கரெக்டாக 9 வரைக்கும் இந்த இடத்துல இருந்திருக்க, உன் கூட வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க தான் டாம் ராயனுங்க தான் 2 ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து என்ன பேசினேன், நைட்டு 9க்கு அப்புறம் எங்கே போனேன்னு கேட்டால் அவள் எதுவுமே தெரிய சொல்லிட்டு இருப்பான். ஓ எதுவுமே தெரியாதா, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பாருவே இது நீ போட்டுக்க ட்ரெஸ்ஸா, கரெக்டாக நீ ஒரு தெருவில் போயிருக்கீல, கரெக்டாக அதே தெருவில் தான் அந்த பொண்ணு போயிருக்கா, அந்த பொண்ணு முன்னாடி போக போக என்னோட ஃபாலோ பண்ணி போயிருக்க, இது நீ தானே கேட்டால் அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் இது நான் தான், பட் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறப்ப இங்கே பாரு ஜேமி நான் ஒரு தெளிவாக கேட்குறேன், நீ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியா, பின்னாடியே போனேன் கேட்டால் இல்லை நான் போகவே இல்லை, நான் கொலையை பண்ணலன்னு சொல்கிறப்ப சரி ஒரு வழி தெரில, பாரு இந்த வீடியோ இருக்குல்ல, இது காட்ட நேற்று நைட்டு 10:20 எடுத்தது, இந்த ஊர் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, அந்த இடத்துல எடுத்து ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜை போட வைப்பாங்க, பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த ஜேமிங்கிற பையன் இருக்கால அவன் கரெக்டாக அந்த கேட்டிங்கிற பொண்ணுகிட்ட போயிருப்பான், சடனாக 2 இடத்துக்குள்ள சண்டை வந்து இவன் கத்தி எடுத்து அந்த பொண்ணு குத்து ஊற்றிருக்கான், மொத்தம் அந்த பொண்ணு உடம்புல 7 கத்தி குத்து, அந்த பொண்ணோட செஸ்ட்டு வயிறு கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குத்திருக்கான், கொடூரமாக குத்திட்டு வேமாந்தோடி இருக்கான். பட் நேற்று நைட்டு போட்டு ட்ரெஸ் வேறு இப்போ ட்ரெஸ் வேறு, அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருந்திருக்கும், அதை எங்கேயாவது ஆற்றுல தூக்கி போட்டு வேற போட்டு வந்திருக்க, கரெக்டானு கேட்டால் அவங்க அப்பாவை நம்ப முடியல. ஆரம்பத்தில் அவங்க அப்பாவே நம்ம பையலாம் அப்புறாணி இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு வச்சுருந்தாரு, ஆனால் அந்த ஃபுட்டேஜை பார்த்து அவரே மறந்து போயிட்டாரு. அதோட முக்கியமாக அந்த லாயரு இவனோ ஒரு பொடி பையன் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான், ஃபேக்கான கேஸ் நினச்சி அந்த கேஸுக்கு வந்திருப்பாரு, ஆனால் அதை பார்த்து 2த்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போலீஸ் அவங்கள பார்த்து இங்கே பாருங்கள் சார், இதுக்கப்புறம் உங்கள் பையன் நீங்கள் தான் பேசியாகணும், உங்கள் பையன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெளிவு தெரிஞ்சிருக்கு, ஆனால் கொலை பண்ண மோட்டிவும் அந்த கொலை பண்ண ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது மட்டும் கிடைக்காம இருக்குது, நீங்கள் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பி போயிடுவார். லாயர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த அப்பா பையன் அங்கே தான் இருப்பாங்க. அந்த அப்பா அழுட்டு இருக்கிறப்ப அந்த அப்பாவுக்கு வந்து வருது, டே ஜேமி நீயாட இது, நீ அதை பண்ணுன்னு கேட்டால் அப்பா என்னை மன்னிச்சிருப்பா தெரியாமல் பண்ணிட்டுன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவில் தாங்க முடியல, தான் பையன் தாங்கட போய் சொல்கிறான்னு நினச்சி தேம்பி அழுதுட்டு இருப்பார். இதோட இந்த எபிசோட முடியுது. எபிசோட் 2 ஸ்டார்டிங்கில் அந்த பையன் முடிச்சால அது ஸ்கூலில் வைப்பாங்க, பார்த்தா அந்த கொலை நடந்து 3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த கேட்டிங்கிற பொண்ணு இறந்து போயிட்டால, அந்த பொண்ணுக்காக ஸ்கூலில் அஞ்சு செலுத்திட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த போலீஸ்க்கு 2 விஷயம் தேவை, ஒன்று அந்த பையன் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும், 2வது அந்த பொண்ணை கொலை பண்ண கத்தி எங்கே இருக்குது இதை பற்றி தெரிஞ்சாகணும், இதுக்காக விசாரிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு டீச்சர் கூட போயிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்து 2 பசங்க இருப்பாங்க, இவங்க தான் ஜிஎமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தன் பேர் ரயனு ஒருத்தன் பேர் டாமி. அந்த ரயனுமே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருக்கான், டே மச்சான் போலீஸ்ல இங்கே வந்திருக்காங்கடா, உண்மையாகவே ஜிம் தான் கொலை பண்ணானா, நம்மளே அது கூப்பிடாங்கன்னு கேட்டால் சேச்சா எல்லாம் கூட மாட்டாங்கப்பா, நீ தான் மாட்டேன்னு சொல்லி அந்த டாமி பையன் கிளம்பி போயிடுவான். பார்த்தா அதே ஸ்கூலில் இன்னொரு பையனை வைப்பாங்க, இந்த பையன் பேர் ஆடமு, வேறு யாரும் கிடையாது அந்த போலீஸ்காரோட பையன் தான், இவனுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் பேச்சே கிடையாது, இப்போட ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாங்க. டே மகனே உன் ஸ்கூல் தானே வந்திருக்கேன், மேபி கிளாஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது, பார்த்து பத்திரமா இருந்து சொல்கிறப்ப அவனை கேட்டே இருப்பான். பார்த்து இந்த பக்கம் அந்த போலீஸ்கார் ஒரு பொண்ணை பார்க்க போவாங்க, பார்த்தா ஸ்கூல்லையே ஜேன் ஒரு பொண்ணு இருப்பா, செத்து போனாலும் அந்த கேட்டிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு தான். அதனால் அந்த பொண்ணை பார்த்து இங்கே பாருமா ஜேட், இறந்த பொண்ணை கேட்டி பார்த்து இந்த அவனோட வந்திருக்கோம், இறந்து போன அந்த கேட்டிக்கும் ஜேமிக்கு தான் பழக்கம் இருக்கா, 2 பேர் லவ் பண்ணாங்கன்னு கேட்டால் இதை பார்த்து அதுக்கு வந்து வருது, என்னது லவ்வா, கேட்டிக்கு அவனுக்கு பிடிக்காது, சொல்லப்போனால் கேட்டிக்கு ஆம்பளையும் பிடிக்காது, அவள் யார் பக்கத்தே போக மாட்டான்னு சொல்கிறப்ப ஓ அந்த மாதிரியா, ஆனால் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்து அந்த மாதிரி தெரியலையே, ஜேமி எப்போ ஒரு போஸ்ட் போகிறானோ அதில் கேட்டி கமெண்ட் பண்ணுவா, அந்த கமெண்ட்லாம் பார்த்தா 80-20 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு, அப்படின்னா கேட்டிக்கு ஜேமி பிடிச்சதான அர்த்தம், என்னைக்காவது கேட்டி ஜேமி பார்க்க போயிருக்காளா, ஜேமி கூட பழகிருக்கலாம் கேட்குறப்ப இது பார்த்து அந்த பொண்ணு கோந்து வருது. சார் அப்போ என்ன சொல்ல வரீங்க, என் ஃப்ரெண்டை பார்த்து தப்பான பொண்ணுமா தெரியுதா, நானும் வேறு பட்ட சோகத்தில் இருக்கேன், வந்துட்டாங்க காலங்காலத்தில் போலீஸ் வரீங்கன்னு சொல்லிட்டு மருந்து எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு கெட்டவாதில் போலீஸ் திட்டுட்டு அந்த பொண்ணு கூட கிளம்பி போவா. இதை பார்த்து போலீஸ்க்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த பொண்ணு இந்த அளவு கோத்தில் இருக்கானா கண்டிப்பாக கேட்டிக்கு ஜேமி பிடிக்காது, சரி மற்ற பசங்களை பார்ப்போம் அவங்களை விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லி ஒரு கிளாஸுக்கு போவார். பார்த்து அந்த கிளாஸில் இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கு வந்த மாதிரி தெரில, அவன் கிளாஸில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி வாசம் வந்துட்டுருக்கு, ஒரு ட்ரக்ஸில் யூஸ் பண்ண அந்த மாதிரி வாசம் வரும், அந்த வாசம் வந்துட்டுருக்கு, ஆனால் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இங்கே பாருங்கள் பசங்களா இங்கே இருக்கார்ல இது உங்கள் டீச்சர், உங்கள் ஸ்கூலில் அந்த கேட்டிங்கிற பொண்ணு கொடூரமான மாதிரிலாம் வந்து போயிருக்கா, அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன், இன்கேஸ் அந்த பொண்ணை பற்றியோ ஜேமி பற்றி தெரிஞ்சிருந்தா சாரை பற்றி பேசுங்க உங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி அடுத்த கிளாஸுக்கு போவார். அந்த பசங்களையும் பார்த்து அது மாதிரி பேசலான் இருப்பாரா, கரெக்டாக அப்போதைக்கு ஃபயர் அலார்ம் அடிச்சிட்டு இருக்கோம், எல்லா பசங்களும் வேகமாக பரபரப்பாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ டீச்சர் அந்த சாரை பார்த்து சார் கவலைப்படாதீங்க, இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு இதே வேலையை போச்சு, சும்மா எங்கேயாவது பட்டாசை கொளுத்தி விட்டு ஃபயர் அலார்ம் அடிச்சிட்டு இருக்கோம், அதான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்து பசங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க, ஸ்கூலுக்கு வரது என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க, இதனால் இவர் வெளியே போய் பார்ப்பாரு, பார்த்தா மொத்த பசங்களுமே ஆளில் இருப்பாங்க. அப்போ அந்த ஜேடுங்கிற பொண்ணு இருக்கால அந்த ரயனுங்கிற பையனை பார்த்து சமகடுப்பாயிருவா, அந்த பையனை போட்டு பொழந்து கட்டி ஏண்டா நீங்களாம் சேர்ந்தா என் ஃப்ரெண்டை கொலை பண்ணீங்க சாப்பிடன்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டு பொழந்து கட்டிடுவா. நல்ல வேலை டீச்சர்லாம் வந்து அந்த ரயனுங்கிற பையனை கூட்டி போவாங்க. இதை பார்த்து அந்த லூக்குங்கிற பிடிச்ச மாதிரி போயிடுவார், பரவாயில்ல தன் ஃப்ரெண்டு கூட எந்தளவு பசத்தில் இருக்காளே, அது இப்போ அந்த ரயனுங்கிற பையன் நடிச்சிருக்காள், அந்த பையன் தான் நேற்று ஜேமோட வந்திருக்கான், கடைசியாக அந்த பையனை பார்த்து தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிருக்கான், அந்த பையன்ட்ட கேட்டானு சொல்லிட்டு ரயனை பார்க்க போவாங்க.
ரயன் பார்த்தா மூஞ்சி மூலம் பேஞ்சு போயிருக்கோம். டே தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி சகஜமாக பேசிட்டு இருப்பாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை கேட்டு வைப்பாரு. ஆமாம் உனக்கு ஜேமி தெரியுமா, ஜேமி நீ எப்போ இந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டால் ஸ்கூல் டைமில் ஒன்றா ஃப்ரெண்டாக இருக்கும். ஏன் கேட்குறீங்க கேட்டால் இல்லைப்பா நேற்று அந்த பொண்ணு இறந்து போயிருக்கால, அந்த பொண்ணு கொலை பண்ணுது ஜேமி தெரிய வந்துருச்சு. அந்த பொண்ணை ஒரு கத்தியால் குத்திருக்கான். இப்போ உனக்கு தேவையெல்லாம் அந்த கத்திங்க இருக்குன்னு தான் உனக்காக தெரியுமா. அது போக ஜேமிக்கு அந்த பொண்ணுக்கு தான் பழக்கம் இருந்துச்சா, எதுக்காக ஜேமி அந்த பொண்ணு கொலை பண்ணணும் ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அவள் வாயை திறக்க மாட்டான். சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து போயிட்டு இருப்பான். இதை பார்க்குற அந்த போலீஸ் என்ன தெரில. அதே நேரத்தில் இந்த பக்கம் 5 எழுதுகிற பொண்ணு வைப்பாங்க. பார்த்தா ரயன் மேலே சமாளத்தில் இருப்பா. அந்த பையன் கூட அடிச்சதில் டீச்சருக்கு ஒன்று புரியாமல் இருக்கு. ஏ ஜேட் உனக்கு என்ன ஆச்சு, எது கேட்டிக்காக இன்னொரு பண்ணிட்டு இருக்க, உனக்கு கேட்டி அதெல்லாம் பிடிக்கும்னு கேட்டா ஆமாம் மேடம் எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக மட்டும்தான். இந்த ஸ்கூலுக்கு எல்லாருமே நான் கருப்பாக இருக்குன்னு விருத்தாங்க, யாருமே என்கிட்ட பழகவே இல்லை. பட் அவன் மட்டும் அந்த குறைய பார்க்காம என்கிட்ட பழகுனா என்கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா. பட் அந்த மாதிரி ஒரு பொண்ணை குடும்பம் சாப்பிட்டுருக்காங்க, அவங்களும் சும்மா விட மாட்டேன், என் கையால் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அந்தளவு கோவத்தில் இருப்பா. இதை பார்த்து டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண அந்த லூக்குங்கிற போலீஸ்காரரு அடுத்த கிளாஸுக்கு போவார். பசங்களை பார்த்து பேசலான் இருக்கிறப்ப எல்லாரும் அந்த போலீஸை பார்ப்பாங்க. டேய் இது ஆடமோட அப்பாடா, ஆடமோட அப்பான்னு சொல்லிட்டு குரமாக கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆடமங்க அப்பாவும் பிளாக் பீப்புள் ஆச்சு, கருப்பின மக்களை குறிக்கிற மாதிரி கேவலமாக குரமாக கத்திட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ரொம்ப ஆக்டிங்காக இருக்கும். சார் பசங்களை பார்த்து டே பசங்களா இது மாதிரி பண்ணக்கூடாது சார், கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லி அந்த பையன் இருக்கால அவனை வெளியே வருவான். அப்பா உங்களோட தனியாக பேசணும், என்கிட்ட வான்னு சொல்லி தனியாக கிளாஸை கூட்டி போவான். எனக்கு அந்த ஜேமி கேட்டி பற்றி பேச தெரியாது, ஏன்னா அவங்க என்னோட சின்ன பசங்க, அவங்க இன்ஸ்டாகிராம் பேசிக்கிறாங்களே அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. சொல்லப்போனால் கேட்டிக்கு ஜேமி பிடிக்காமல் இருக்கு போல். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த ஜென்சிக்கு சில வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்குது. டே எனக்கு எதுவும் புரியலடா தெளிவாக சொல்லி சொல்கிறப்ப சரி சொல்கிறேன்ப்பா. அந்த கமெண்ட் கீழே 80-20 போட்டுருச்சுல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா 80% பெண்கள் 20% ஆண்கள்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. அப்படி என்ன அர்த்தம், நீ ஒரு வெத்து வேட்டு அதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டேன்னு அர்த்தம். அதான் கமெண்டை போட்டுருக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு அப்போ தான் புரியுது. அப்படின்னா கேட்டி ஜேமி புள்ளி பண்ணியிருக்கா கரெக்டானு கேட்டால் எனக்கு தெரிலப்பா எல்லாம் ஒரு கெஸ்ட் தான், இதை எங்களுக்கு இருக்கிற வார்த்தைன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்குது. டே அதுதான் வேறு வினிங் மாதிரி இருக்குது, நீ சொல்கிறது கரெக்டானு கேட்டால் இங்கே பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்போ இருக்கிற பசங்க பேச மாட்டாங்க, ஒவ்வொரு இமோஜிக்கு முன்னாடியுமே ஒரு அர்த்தம் இருக்குது. நீ அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுவீல அப்போ என்ன டைப் பண்ணுவேன், ஹார்ட் என்ன மாதிரி அனுப்புன்னு கேட்டால் ரெட் கலர் அனுப்புன்னு சொல்லுவார். ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் கலர் ஹார்ட்னா லவ்னு அர்த்தம். இதே பர்பிள் கலர் அனுப்புன்னு வச்சுக்கேன் காஜில் இருக்குன்னு அர்த்தம். எல்லோ கலர்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதே பிங்க் கலர் அனுப்புனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஆனால் செக்ஸ் பண்ண தயாரில்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்ட் இமோஜிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இதே கோடுன்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா செத்து போன அந்த கேட்டிங்கிற பொண்ணு ஜேமி புள்ளி பண்ணியிருக்கா, நீல எதுக்கு லாய்க் கிடையாது, அந்த செத்து சரிப்பட மட்டும் இருந்திருக்கா. இதனால தான் கோமான அந்த பைப்பில் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கு. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தென் பேர் லேடி போலீஸை பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்களா, ஆமாம் எனக்கு இதை பற்றி தெரியும், இது எல்லாமே ஆனிட்டி டூராக்குனது. இந்த காலத்து பசங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க, கிளாஸுக்குள்ளே போய் பாரு எவனும் படிக்க வந்த மாதிரி தெரில ஃபோன் ஓடிட்டு இருக்காங்க, அண்ட் கிளாஸ் ஃபுல்லாக கஞ்சாவோட அடிச்சிட்டு இருக்கு, ஃபுல்லாக ட்ரக்ஸ் அடிச்சிருக்காங்க. சரி இப்போது இதெல்லாம் தேவை கிடையாது, நமக்கு கொலைக்கான மூடி தெரிஞ்சிருச்சு, இப்போ அந்த கொலையை பண்ண கத்தி தான் வேணும். இது தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா ரயன் மட்டும் தான் இருப்பான். திரும்ப அந்த ரயனை பார்த்தோன்னு சொல்லிட்டு ரயனோட கிளாஸுக்கு போவாங்க. டே ரயன் என்கூட தனியாவா உங்களோட பேசணும்னு சொல்கிறப்ப அந்த பையன் பயமாயிருச்சு. உடனே வேகமாக ஜன்னலை திறந்து பயந்து ஓடிட்டு இருப்பானா, இவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு துரத்துட்டே இருப்பார். பார்த்து ரொம்ப தூரம் ஓடி கடைசி அந்த பொண்ணு பிடிச்சிருவாரு. இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் ஒழுங்கு மாதிரி ஒன்று சொல்லிடு, அந்த பொண்ணு கொலை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேசியிருக்கான் சொல்லு என்ன பேசுனா. அந்த கத்தி இப்போ எங்கிருக்குன்னு கேட்டால் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஜஸ்ட்டு ஒரு நாள் ஒரு கத்தி கொண்டு வான்னு சொன்னால் நான் சும்மா அடுத்து வைக்கிறேன்னு சொல்லி கத்திட்டு போனேன், பட் பார்த்தா பைப்பில் கொலை பண்ணியிருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. அது ஏன் கத்தின்னு சொல்கிறப்ப ஓ கத்தியா போலீஸ் இங்கே வாங்க இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரயனை அரெஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு கிட்ட கேஸ் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கொலைக்கான மோட்டிவ் தெரிஞ்சிருச்சு, கொலை பண்ண கத்தியும் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த போலீஸார் வந்து போகிறா இருப்பார். கரெக்டாக அப்போதைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். அவன் பையனை பஸ் பிடிச்சி போகலாம் பார்க்குறப்ப ஆடம் எதுக்கு பஸ் பிடிச்சி போகிற, வா அப்பா ஒரு கடைக்கு போகிறேன், 2 பேரும் மனசு விட்டு பேசி சாப்பிட்லாம், எனக்கு கேஸ் முடிஞ்சிருச்சு, வா காலை போடான்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து காலை வந்துக்குவான். சொல்லப்போனால் அந்த பையனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதனால் அவனுக்கு அவங்க அப்பாட்ட பேசோட வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அவங்க அப்பா பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேர் நல்லா ஜாலி சிரித்து பேசிட்டு ஹாப்பியாக வந்து போகலாம் வைப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பா சப்ஜெக்ட் பற்றி கேட்டு வைப்பார். அவனை மகனே நீ என்ன கிளாஸ் படிக்கிற, என்னென்ன சப்ஜெக்டில் படிக்கிறேன்னு கேட்டால் வேறு என்ன இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் தெரியும் சொல்கிறப்ப ஓ ஃப்ரெண்ட்ஸாக தெரியுமா எங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஜாலி போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவன் சைட்லேயே 5 எழுங்கிற பொண்ணு இருப்பா. தன் ஃப்ரெண்டு இறந்து போனது அவளால் தாங்க முடியல, ரொம்ப சோகமாக அவளோட வீட்டுக்கு போயிட்டுருப்பா. ஸோ அப்படியே கேமரா மேலே போயிட்டுருக்கு. பார்த்தா அந்த ஃபுல் செட்டு அவளை காமிச்சிருப்பாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு கார் பார்க்கிங் போகுது. பார்த்து இந்த இடத்துல தான் அந்த ஜேமி பைப்பில் கொலை பண்ணியிருக்கோம். அந்த கேட்டுங்கிற பொண்ணு அங்கே தான் இறந்து போயிருப்பா. பார்த்தா அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்து போனதுக்காக நினைவு பொக்கையில் வச்சுட்ருப்பாங்க. பார்த்தா
பார்த்தா அந்த இடத்துல அந்த பையனோட அப்பா இருக்காரு. இவருக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது. போய் தான் பையன் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். ஜஸ்ட் அந்த பொண்ணு புள்ளி பண்ணாங்கிற காரணத்துக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கானே. இந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் அவரும் பொக்கே வைப்பார். இதோட எபிசோட் 2 முடியுது. மீதி 2 எபிசோட நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதில் எபிசோட் 3ல விருத்தனமாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆக போகிறான், கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த பையன் என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோம். அதுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க. உடனே நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.